அண்ணாங்கூட ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாரிடா வீடியோ போடாததுக்கு. அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குடா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ என்னோடய ஹெல்த்தை நான் வந்து கேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் நான் வீடியோவே போடல. ஸோ சாரி. இனிமேல் நான் உங்களுக்கு நிறைய சூப்பர் கண்டென்ட்டாக, நிறைய புது ஸ்டோரிஸாக, நிறைய ரொமான்டிக் அப்புறம் ஃபீல் குட்டாக ஏதாவது மூவிஸ் உங்களுக்காக நிறைய எடுத்துகிட்டு வரேன். சாரி. அண்ட் என் ஃபோன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு கோவத்தில் போட்டு உடச்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த ஃபோன் வச்சுருப்பேன். அது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு புது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுறேன்டா. ஓகேவா? ஸோ ஓகேடா மீன்ஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டேக்குக்கான ஒரு பிஎல் எஃப்எஃப் தான். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா. நீங்கள் வந்து ஒரு பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செய்து இந்த வீடியோ விட்டு போயிருங்க. உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஹெட்செட் மஸ்ட் வியர்டா. ஹெட்செட் போடாமல் உள்ளார வராதிங்க. அப்புறம் ஏதாவது கேட்டுட்டு வீட்டில் அடி வாங்கினீங்க, வாங்கினீங்க, மிதி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் இப்போயே சொல்லிட்டேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு பிரியா ஃபிக்ஸ்டா. அண்ட் ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னா, நீங்களே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. See you again but I hurt you அப்படின்ட்டு இன்று ஆரம்பிக்கிறேன்டா. ஓகேடா, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் ஜங்குக், எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேனா? என்னை இப்படி பாடப்படுத்துகிறேன். நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க. நீ ஏன்டா எந்த பையனை பார்த்தாலும் உனக்கு பையன் தானே பிடிக்கும்னு சொன்னேன். நான் எனக்கு பொண்ணுலாம் பிடிக்காது, பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தானடா எத்தனையோ பையனை பார்த்தோம். ஏன்டா வேணாங்கிற? ஏன்டா சண்டை பிடிச்சிட்டே இருக்க? ஏதாவது ஒரு பையனை பாருடானாலும் பார்க்க மாட்டேன். இல்லை நாங்கள் பார்க்குற பையனையாவது கல்யாணம் பண்ணலான்னா அதையும் பண்ண மாட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் நல்லா வந்து கத்திகிட்டு இருக்காங்க நம்ம ஜங்குக்கை பார்த்து. நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் வெற்றி நான் போட்டுக்கே விட்டுரு. அவங்க சார் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. நம்ம பேச்சை கேட்குற அளவு இருந்தால் பரவாயில்ல. அவங்க நம்ம பேச்செல்லாம் ஒரு மதிப்பை கூட ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. அவங்களாம் அந்தளவுக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீ என்னமோ அட்வைஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லைப்பா நீங்களே இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்கடா. அவங்களோட அப்பாவோட கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனியை வந்து எடுத்து நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் படித்தப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு சீக்ரெட் க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்திருக்கவே மாட்டான். அந்த பையனை டெய்லியும் வந்து பார்த்து ரசிக்கிறான். ஆனால் அந்த பையனுக்கே தெரியாமல் அந்த பையனை பார்த்து சிரிக்கிறது ரசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அந்த பையனை வந்து சின்சியராக நம்ம ஜங்குக்கு வந்து லவ் பண்ணியிருப்பான். பட் நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட நேம்லேருந்து எதுவுமே வந்து நம்ம ஜங்குக்கு தெரியாது. பட் எதனால் அப்படின்னா, அவன் வந்து எவ்வளவோ வந்து சர்ச் பண்ண பார்த்துருப்பான். பட் அவனோட ஐடியா வந்து எவ்வளவோ ஹேக் பண்ணவும் பார்த்துருப்பான் நம்ம ஜங்குக். அவனோட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளில யாருக்குமே கிடைக்க மாட்டேது. ஸோ நம்ம ஜங்குக்கு அதில் இரிட்டேட் ஆகிருப்பான். ஸோ ஜங்குக் வந்து படிக்கிறதுக்காக புஷாலாம் இருந்திருப்பான். இப்போ மறுபடியும் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் கொரியாவுக்கு வந்தோடனே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிருக்கும். நம்ம ஜங்குக்கு இன்ன வரைக்கும் அந்த பையனே தான் நினச்சிட்ருக்கான். ஸோ அதனால் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு நம்ம தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜங்குக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, எப்பயாவது நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா, இல்லைன்னா அம்மாவை நீ மறந்துடு. இனிமேல் நான் உன்ட்டு பேச மாட்டேன். இஷ்டத்துக்கே நீ இருந்துக்க. அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். என்கிட்ட நீ பேச வேண்டாம், அதுவே போதும். அம்மா அப்படி இல்லைம்மா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா. போதும் ஜங்குக், போதும். இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளோ நாள் ஜங்குக்? நீ காலேஜ் முடிச்சு 3 years ஆச்சு. நீ லவ் பண்ணுவியான்னு பார்த்தா லவ் பண்ணவும் மாட்டேன். எந்த பையனையும் வந்து காமிக்க மாட்டேன். நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. நீ கேட்க மாட்டேடா. நான் என்னடா பண்ண முடியும்?
நான் உனக்கு நல்ல பையனை தான்டா பார்த்து வச்சுருக்கேன். அவன் ரொம்ப நல்ல பையன்டா, தங்கமான பையன்டா, அவனை கல்யாணம் பண்ணிக்கடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜங்கு உனக்கு இப்பயே இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு ஜங்கு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இதுக்கு மேலே சமத்ரா நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உனக்கு பொண்ணும் பார்க்க முடியாது. உனக்கு இந்த பையனே பிடிக்கல அப்படின்னா அது பண்ண முடியாது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டா, ஒன்ஸ் நீ பாரு உனக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா சொல்ல, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் போயிட்டு ஆஃபீஸில் உட்காடுறாங்க. ஆஃபீஸில் உட்காந்தோடனே ஒரு பொண்ணு தான் ஃபைல் எடுத்துகிட்டு வருது. பாஸ் மே கமன் அப்படின்னு கேட்டோடனே வா உள்ளார வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு போயிட்டு பாஸ் என்னங்க பாஸ் நான் ஃபைல் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்குது. எந்த மிஸ்டேக்கும் ஓரளவு இல்லை பாஸ், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் பாஸ், 2-3 டைம்ஸ் செக் பண்ணிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு ஜங்குக்கு கிட்ட அந்த ஃபைலை கொடுக்குது. கொடுத்த உடனே நம்ம ஜங்குக்கும் செம்ம டென்ஷனில் இருந்திருப்பான். அதோடய அந்த ஃபைலையும் பார்க்குறான். பார்த்தா ஃப்ரெண்ட்லேயே ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. பட் ஆனால் வேறு எந்த மிஸ்டேக்குமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். பட் வேறு எந்த மிஸ்டேக்குமே இல்லை. அந்த ஃப்ரெண்டில் இந்த ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம கோவமாக இருக்குது. ஆல்ரெடி ஜங்கு கோவத்தில் இருந்திருப்பான். அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இந்த ஃபைலை அந்த பொண்ணு மூஞ்சிலே தூக்கி எறிகிறான். எரிஞ்சிட்டு என்ன பார்த்துருக்கான், ஒரு ஃபைல் கூட உருப்படியாக அவனுக்கு பார்க்க தெரியல, இது நீ ஒரு ஹை எம்ப்ளாயாக வேறு இருக்கீங்க, எல்லாருக்கும் மேனேஜர் வேறு, நீ என்ன மேனேஜராக இருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு ஒர்க்கை கூட உருப்படியாக பார்க்க தெரியாதா, போய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கத்திடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாயிட்டு, சாரி பாஸ் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகிறா. அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தவிர்த்து வேறு எந்த மிஸ்டேக்குமே இல்லை. பட் ஜங்குக்கு ஒரு கோவத்தில் அந்த டென்ஷன் எல்லாத்தையும் யார்கிட்ட காமிக்கன்னு தெரியாமல் அந்த பொண்ணுகிட்ட காமிச்சிருப்பான். ஸோ இந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது. இப்போ அந்த பொண்ணு எழுதிட்டு போகிறத பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளார வராங்க. ஸோ இப்போ ஜிமின் உள்ளார போன உடனே ஜங்குக்கு தான் பிடிச்சி கத்துறாங்க. ஜங்குக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கு, பார்த்தேன் மார்னிங் வரும்போது பார்த்தேன், ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். இதனால் டென்ஷனாக இருக்கா, என்ன அம்மா ஏதாவது பார்த்தாங்களா, பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களா, அந்த கோபம் நீங்கள் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஜிமின் உனக்கு தெரியும்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பெருமூச்சு விட்டாங்க. அதை பார்த்துட்டு ஜிமின் தான் சொல்கிறாங்க, போதும்டா போதும் சரியா, எல்லாத்தையும் நிறுத்திக்கா ஜங்குக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. எனக்கு சத்தியமாக உன்னை நினச்சா எனக்கே கோவம் வருதுடா. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச எனக்கே இவ்வளோ கோவம் வருது, தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஜிமினுக்கும் தெரியும் நம்ம ஜங்குக்கு காலேஜ்லேருந்து ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஜிமின் இது வரையும் பார்த்ததில்ல. ஏன் அப்படின்னா நம்ம ஜிமின் வேறு காலேஜில் படிச்சிருப்பாங்க, நம்ம ஜங்குக்கு வேறு காலேஜில் படிச்சிருப்பாங்க. ஸோ அடிக்கடி அவங்க மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஜங்குக்கு அடிக்கடி அந்த பையனை மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் பேர் என்ன, எது என்ன, ஊர் என்ன, எதுவுமே தெரியாது நம்ம ஜங்குக்கு. ஸோ இதெல்லாம் சொன்னோன்னே நம்ம ஜிமினுக்குமே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும். சரிடா எதை நல்லபடியாக லவ் பண்ணியிருந்தா சரிதான் அப்படின்னு அப்போ விட்டுருப்பாங்க. ஆனால் அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும், யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், யார் என்னன்னு எதுவுமே தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. நான் அந்த ஜிமின் விட்டுருக்கவே மாட்டான், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் விட்டுருக்க மாட்டான். ஸோ அப்போ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா அந்த பையன் நினைப்பாவே இருக்க, அவன் தான் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு தெரியல, ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் என்னடா பேசிகிட்டு இருக்கா, வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கோவப்படுறாங்க. ஜிமின் நான் என்னடா பண்ணுறது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எல்லாரும், எனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, டேய் போதை நிறுத்துறா, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள் பாத்தியா, 3 வருஷமாக பாத்தியா, அவனை எங்கேயாவது பாத்தியா, இல்லை புருஷனுக்கு தான் போய் தேடினியே, தேடி அலைஞ்சு எங்கேயாவது கண்டுபிடிச்சியாடா, அவனோட அட்ரஸ் இல்லை அவன் நேமாவது கண்டுபிடிச்சியாடா, அவன் நேமு ஏஜின்னு ஒன்று கூட தெரியாமல் எப்படா நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இத்தனைக்கும் புருஷன் ஃபுல்லாக உன் அப்பா ஆளுங்களை விட்டு மாஃபியா தானே உங்கள் அப்பா, அந்த ஆளுங்களை விட்டு
தேட விட்டு எவ்வளோ நாள் தேட விட்டேன், ஒரு வருஷம் ஃபுல்லாக தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லைல்ல அந்த பையன். அப்போ என்ன முத்துடா இப்போ இவ்வளோ வரைக்கும் அவனையே நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா அம்மா உனக்காக எதையாவது பண்ணாமல் இருக்காங்களாடா, ஏன்டா அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை திட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் நான் என்னால் முடியலடா, நான் மறக்கணும்னு தானே நினைக்கிறேன், மறக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் என் கனவுலெல்லாம் வந்து சிரிச்சுட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு ஜங்குக், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லவ் எல்லாருக்கும் வந்து நீடிக்கிறதும் கிடையாது, எல்லாருக்கும் ஃபஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியர் ஆனதும் கிடையாது. ஃபஸ்ட் லவ் சில பேருக்கு நீடிக்கும், சில பேருக்கு நினைக்காது. அதுதான் வந்து ஒரு பொருட்டை எடுத்துக்கக்கூடாது. அதுலேயே நம்ம இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு தான் நிற்போம். ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீ மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ண. மூவ் ஆகினேன்னா உன் வாழ்க்கையிலையும் நீ சந்தோஷத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் கொடுப்பானா? இல்லைடா, வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உன் அம்மா அப்பா, அப்போ உனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டானா, அவன் கூட ஒரு குழந்தை சேர்ந்து எவ்வளவோ ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம்டா. நீ இன்னும் அந்த பையனை நினச்சிக்கிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்று இருக்காதுடா, கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்து சொல்லிவிட்டு என்னமோ பண்ணிக்க என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டேன். நானும் அந்த பையன் ஃபோட்டோ பார்த்தேன், அந்த பையன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தான். அந்த பையன் கேரக்டர், ஏஜ், அப்புறம் அவன் எங்கே படித்தான், எது படித்தான் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நல்ல பையன்டா. ஸோ நீ வேணா அவன் ஃபோட்டோ பார்க்குறியா அப்படின்னு கேட்டோன்னே, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே சேர்ந்து, இதுக்கு மேலே எதுக்குடா என்கிட்ட கேட்குறீங்க, பண்ணுங்க. என்னால் என் அம்மாவை பார்க்க முடியல. இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்பா விட அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவே இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அவனையும் விட்டு கொடுக்க முடியல. இதுக்கு மேலே என்னால் முடியாது. எல்லாருமே முடிவு எடுத்துட்டீங்கல்ல, நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பையன் அவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. ஜிமின், இப்போதைக்கு கிராண்டான மேரேஜ் வேண்டாம், நாங்கள் கல்யாணம் பண்ணி அப்படி எனக்குன்னு உண்மையிலேயே அவனுக்கு பிடிச்சது அப்படின்னா நாங்கள் உண்மையிலேயே கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் இந்த கிராண்ட் மேரேஜ்லாம் வேண்டாம், சும்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொன்னோடனே நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியே ஒத்துக்கிட்டே அதுவே எங்களுக்கு போதும்டா, ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணிக்க எங்களுக்கு இப்போதைக்கு ஓகே. ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறோம், இப்போதைக்கு நீ அந்த பையனை ஹர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த பையனை ஹர்ட் பண்ணாத, ஓகேவா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக், நான் உங்ககிட்ட உண்மையிலே சொல்கிறேன், நீ வேணா பாரு, அந்த பையனை பார்த்தீங்கன்னா உனக்கே ரொம்ப பிடிச்சிருண்டா. அவங்ககிட்ட நானும் பேசி பார்த்தேன், ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான், கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே இன்னசென்ட் பையனாக இருக்கான், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்டா அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாங்க. போதும் ஜிமின், நிறுத்த, அதை ஓகே சொல்லிட்டல, கிளம்பிங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கோவமாக சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று என்னமோ பண்ணிட்டு போகிறோம், நமக்கு தேவையில்லை, எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஹாப்பியாக போகிறோம் வெளில அவசர விட்டு. நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் அம்மா, என் அப்பா, ஜிமின் என் அம்மா அப்பா கூட பரவாயில்ல, அவங்களாவது இந்த பையனை பாரு அந்த பையனை பாருன்னு சொல்லுவாங்க. ஜிமின் இது வரைக்கும் எந்த பையனையும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அந்தளவுக்கு நீ அவனை மாற்றிட்டல பார்க்குற, இந்த அளவு என்னை கஷ்டப்படுத்தினால, என்னை வந்து கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணுற அளவு எல்லாரும் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு நீ பண்ணிட்டல, உன்னை நான் எந்த அளவு நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நீ எவனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய புட்டிங்கியாக இருந்தாலும் சரி, பார்க்குறேன்டா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, நீயே வந்து வாண்டடா டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற அளவு பண்ணுறனா இல்லையான்னு பாரு, நான் உன்னை பார்த்தா நீ என்கிட்ட பேசுவேன், உன்னை பார்க்கலன்னா எப்படி பேசுவேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி வில்லங்கம்மா சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து போயிட்டு நம்ம ஜிம்மில் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் வந்து நம்ம ஜங்கு கூட வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு கூட தான் இந்தடா அந்த பையனோட ஃபோட்டோ பாடுறான் அப்படின்னு சொல்லி, வேண்டாம் எனக்கு ஃபோட்டோ வேணாம், அதை அக்செப்ட் பண்ணுறல, சும்மா அதை பாரு இதை பாருன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவன் அக்செப்ட் பண்ணிட்டானே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லுவேன்ட்டு, ஃபோட்டோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் மேரேஜ் ஆகி
மேரேஜ் ஆகி உனக்கு மேரேஜ் ஆகும்போதோ இல்லைனா ஃபஸ்ட் நைட்லேயும் நீ பார்க்க தானே போகிற, அப்போ தெரியும் இந்த பையன் எவ்வளோ அழகுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு தான் மேரேஜ் அன்றைக்கி தான் மேரேஜ் டே. ஐ மீன் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அந்த ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, ரெஜிஸ்டர் மேரேஜ், அந்த மாதிரி மேரேஜ் தான்டா. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஜங்குக்கு வந்து வேகமாக வந்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்தோடனே அங்கே பார்த்தா நம்ம ஜங்குகோட அம்மா, ஜங்குகோட அப்பா, ஜிமின் இருக்காங்க. அப்புறம் இன்னும் அந்த ஃபேமிலி வரல. அந்த நம்ம ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கப்படுற பையனோட ஃபேமிலி வரவே இல்லை இன்னும். ஸோ அவங்களுக்கு வந்து டிராஃபிக்னால ஒரு 10 minutes லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஜங்குக்கு செம்ம வெறி ஆகிட்டான். கத்துறான், மா இங்கே பாரு, எனக்கு மீட்டிங், ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக அந்த மீட்டிங்கே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எனக்கு டைம் ஆச்சு, இப்போ என்ன உங்களுக்கு சைன் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நான் சைன் போட்டேன், அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வீணா அந்த பையனை வந்து சைன் போட்டுக்க சொல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டென்ஷனாக போகிறாங்க. நம்ம ஜங்கோட அப்போ தான், ஏய் போது இன்னொருத்தரா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத, சும்மா திமிருத்தனமாக பண்ணிகிட்ருக்காத, நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் பா, நீ இன்னும் அந்த மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணல. அந்த மீட்டிங்காக நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மீட்டிங்காக 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து விட சொன்னீங்கன்னா எங்களால் விட முடியாது. அதுக்காக இந்த ஒரு பையனுக்காக என்னால் சும்மா ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையனும் அந்த பையனோட ஃபேமிலியும் வராங்க. வந்துட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு காணோம். அந்த பையன் வந்து பார்த்துட்டு, ஆண்டி எங்கே ஜங்குக்கு, எங்கே ஜங்குக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் வரல, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இப்போ அதுக்கு ஜங்குகோட அம்மாவுக்கு இப்போ ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குகோட அம்மா தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் இருக்கானே, இந்த பையனால் எனக்கு சத்தியமாக முடியல, இந்த பையனை வச்சுட்டு நான் என்ன தான் செய்ய பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, இந்த பையன் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வெளில வந்து அப்படியே சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து ஜங்குக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது, அவன் வந்து ஃபஸ்ட்டு வர முடியாதுன்னு சொன்னான், பட் அவன் வரலன்னா அந்த மீட்டிங்கே வந்து கேன்சல் பண்ணிடுவோம், எங்களால் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கு வந்து அவங்களோட டீல் பண்ணுறதுக்காக அவசரமாக போயிட்டான்ப்பா, சாரிப்பா, பட் அவன் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம டேங்க்கு வந்து கொஞ்சம் சேட் ஆகுது. பட் நம்ம டேங்கோட ஃபேமிலி இதை புரிஞ்சுட்டு, சாமாண்டா அது வந்து டேங்கு தான், நம்ம அவங்களோட ஃபேமிலி வந்து அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேங்க்கு வந்து அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஜிமின்டா வந்து, ஏய் டேங் எங்கே பாரு, நீ சிவமாகாத, அவன் அப்படிலாம் கிடையாது, இந்த ஒரு ரூடான கேரக்டரும் கிடையாது, பட் அவனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, அதனால் போயிட்டான், சாரி, அவன் மேலே கொஞ்சம் கதை இல்லை, பரவாயில்ல ஜிமின்னா, எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்களோட கேரக்டர்லாம் ஃபோட்டோ பார்த்துட்டு தெரிஞ்சிது, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, ஆனால் இருந்தாலும் சம்மந்தி அது ஏன் ஜங்குக் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்களே வந்திருப்போமே, ஏன் அதுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லம்மா, அவங்கள திட்டாதீங்க, ஒரு வேளை ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு கார் இருந்திருக்கலாம், ஒரு வேளை அவங்க கம்பெனிக்கு அதனாலேயே லாஸ் ஆனிச்சுன்னா என்னம்மா பண்ணுறது, விடுமா, அவங்கள எதுவும் சொல்லாத, ரொம்ப பெரிய ஒர்க்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து சொன்னோன்னே நம்ம ஜங்குகோட அம்மாவுக்கு சிரிச்சிட்டு, ரொம்ப நன்றிப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு, சாரிப்பா என்னை மன்னிச்சிடு, இப்போதைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதை நம்ம டேங் கேட்டு, அச்சம்மா பரவாயில்ல, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், இனிமேல் நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க அங்கே, அப்போ நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், எதுக்கு நீங்கள் போய் சாரிலாம் கேட்டுட்டு அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களும் வந்து சைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு சாட்சியாக வந்து நம்ம ஜிமின் அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் அப்படியே வந்து கையெழுத்தில் போடுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறதுனால நம்ம டேங் வந்து ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க.
இப்பயே வச்சுக்கிட்டாங்கம்மா, அது எனக்கு கூட பரவாயில்ல. சங்குக்கு ஒரு வேளை பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சங்கு கூட அம்மா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சங்கு கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, கால் பண்ணி இந்த மாதிரி டயத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். கவலைப்படாதப்பா, சங்கு சீக்கிரமாக வந்துடுவா சரியா? நீ அவன் நினச்சா கவலைப்பட வேண்டாம். நீ போய்ட்டு ரூமில் வெயிட் பண்ணுப்பா. டேம் சாரிப்பா, கோச்சிக்காதப்பா, அத்தையில கோவலாம் இல்லைல்ல, ஒரு மாதம் நாங்கள் இங்கே வரமாட்டோம், அது உனக்கே தெரியும்லப்பா. சங்கு கூட அப்பாவுக்கு என்ன தான் பிஸ்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு மாஃபியா ஒர்க்கு தான். நானும் அவங்க கூட சேர்ந்து மாஃபியா ஒர்க் பண்ணி பண்ணி எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஸோ நானும் அவங்களும் ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம். 1 மந்த்து நீங்கள் 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவன் ஏதாவது அப்படி கோவமாக நடந்துக்கிட்டானா கோச்சிக்காதப்பா. அவன் ஏன்னே தெரியல, அவன் முன்னாடிலேருந்து மேரேஜ்க்கே அக்செப்ட் பண்ணல. மேபி ஏதாவது கோபமாக பேசினா கோச்சிக்காதப்பா. ஏதோ உனக்குன்னு சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ என்னமோ. ஒரு நேரம் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். எங்கள் நல்ல நேரமோ இல்லை ஒன்ன நல்ல நேரமோ தெரில, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுவே எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. பட் அவன் ஏதாவது திட்டினா அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுமா சரியா? அவன்கிட்ட இது கோச்சிக்காதம்மா, கோச்சிக்கிட்ட ஏதாவது டிவோர்ஸ் வேணும் அதெல்லாம் எதுவும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி அச்சம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டுமா அதெல்லாம் கவலை இல்லை, புரியுதுமா உங்கள் நிலமை எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நான் சவுக்கிட்ட பேசுகிறேன், நான் எப்படியாவது அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன், கவலைப்படாதீங்க, அவங்க கூப்பிடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே வந்து சங்கு கூட அம்மாவையும் சங்கு கூட அப்பாவையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கூட அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவைப்பா உடம்பு நல்லா பார்த்துக்க சரியா? அவங்களோட கிராக்கு ஏதாவது லூசத்தனமாக பண்ணுவான். அப்படி ஏதாவது பண்ணான்னா உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிடும் சரியா? அவன் நம்பர் இருக்குது, அவனுக்கும் நீ கால் பண்ணி கேளு. அப்படி ஏதாவது திட்டமிட்டத்தனமாக பேச நினச்சிக்கேன், ஒன்றும் இல்லை, நீ டேரெக்டாக எங்கள்கிட்ட வந்து சொல்லிடு, அவனை நாங்கள் பார்த்துக்குறோம், அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தேவை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அப்பா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்க, நீங்கள் முதல்ல ஒர்க் இருக்க நீங்கள் முதல்ல அதை பாருங்கள், சங்குக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அவங்க வந்து சொல்லி, சரிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு தனியாக விட்டு போகிறது, சரி பார்த்துடு ஓகேவா, பார்த்துடு, ஏதாவது நடந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுப்பா, மறந்துடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூட அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம டியாவும் வந்து போயிட்டு அந்த ரூம்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்க. இப்படியே வந்து டைம் போகுது. அப்படியே வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஆகிடுச்சு. நம்ம டேவுக்கு வந்து ரொம்பவே தூக்கம் வருது, ரொம்பவே டயர்டாக இருக்கும் இல்லையா? இந்த போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இங்கே வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம டேங்க் வந்து கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து 1 மணி ஆகிடுச்சு, இன்னுமே வந்து வரல. ஸோ அதனால் ரொம்பவே சேடாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காதல் அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு அட தண்ணீரில் காயம் புது காயம் எனக்குள்ள பாழான நெஞ்சு இப்ப வெந்நீரில் அடிடாவல உதடாவல வெற்றாவல தேவையில்லை எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒன்றுமே இல்லை ஏத்து தலையும் அடிச்ச வீரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குப்தா செம்மையா குடின்னு குடிச்சிட்டு பாடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜங்குக் இந்த மாதிரி பாடிட்டு யாருடா நீ தேங்காம தேவ் உன்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்க, நான் இந்த ஜென்மத்தில் தொடவே மாட்டேன்டா,
இது ஏதாச்சும் பண்ணுற ப்ராமிஸ்டா ஞாபகம் ஒரு நாளும் ஒன்றாவது தொட மாட்டேன். ஏன் மூஞ்ச ஒரு நாள் கூட பார்க்க மாட்டேன்டா நான் நினைக்கிறேன். அங்கே காத்துட்ருப்பேன்ல நான் வருவேன்ட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரமாட்டேன்டா வரமாட்டேன். இந்த ஜங்குக்கு பற்றி நீ என்ன நினச்சா வந்து உங்ககிட்ட பாசமாக நடந்துப்பான் நேசமாக நடந்துப்பான்னு நினச்சாரா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த ஜங்கு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ தானடா ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் என்னென்ன பண்ணுறேன் பாரு, உன்னை பார்க்காமலேயே உன்னை சாவடிக்கிறேனா இல்லையான்னு பாரு, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். அம்மாவும் அப்பாவும் இங்கே இல்லவே இல்லை, அதனால் உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். நீயா வாண்டடா இந்த 1 மந்த்துக்குள்ளார டிவோர்ஸை விட்டு வந்து கேட்கல, என் பேர் ஜாங்குக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்குக்கு வந்து புலம்பிக்கிட்டே அப்படியே ஒரு ஆக்சுவலாக இந்த கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த சீக்ரெட் ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஜங்குக்கு அங்கேயே வந்து ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் நிறைய பாட்டில்ஸ் இருக்குது, ஒயின் பாட்டில். ஸோ அதை வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம ஜங்குக்கு தான் எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 6 ஆகிடுச்சு. ஸோ 6 ஆகிடுச்சா, கம்பெனிக்கு கிளம்புறது ஒரு காஃப் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. பார்த்தா அப்போ தான் எனக்கு என்னது நான் வீட்டில் இல்லையா, நான் என்ன ஆஃபீஸில் தங்க மாட்டேனே, என்ன விஷயமா தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான் நடந்த எல்லாத்தையும். ஓ எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தன் வந்துட்டான்ல, பொண்டாட்டின்ட்டு அதை வேற மறந்துட்டேனே, எனக்கு பொண்டாட்டியாக வந்துட்டான்ல இந்த ஜங்குக்கே ஒருத்தன் பொண்டாட்டியாக வந்துட்டான்ல, ஜங்குக்கு பொண்டாட்டியாக வர்றது எனக்கு அவ்வளோ ஈஸின்னு நினச்சியா, எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க போகிறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே கிளம்புறான். கிளம்பிட்டு சீக்கிரமாக வந்து அப்படியே வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆக்சுவலாக அட்டாச்சு தான்டா ஆஃபீஸும் அந்த ரூமும் வந்து அட்டாச்சு டோராகவே இருக்கும். ஸோ அந்த ரூம்லேருந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்படியே வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து காலையிலே பார்த்துட்ருக்கான். ஸோ காலையிலே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டைம் இப்போ ஒரு 6:30 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ கம்பெனி வந்து 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து கொரியா வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் நம்ம அந்த பையனை வந்து ஐ மீன் ஜங்குக்கு வந்து நான் பண்ணாங்க இல்லையா சின்சியராக, அந்த பையனை வந்து ஒரே ஒரு தடவை அந்த காஃபி ஷாப்பில் பார்த்துருப்பாங்க கொரியாவில். ஸோ அன்னையிலேருந்து அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம ஜங்குக்கு டெய்லி வந்துட்டு போவாங்க. அந்த பையன் வந்துட மாட்டானா, ஒரு தடவை கூட நம்ம பார்த்துட மாட்டோமான்ட்டு. ஸோ வருவாங்க, நம்ம ஜங்குக்கு எப்பயும் இன்னைக்கு வராங்க. ஸோ அந்த பையனை பார்க்க முடியுமான்னு தேடி பார்க்குறாங்க. ஸோ அந்த பையனுக்கும் வரல, ரொம்ப சேடாகிறாங்க. ஏண்டா என்னை பார்த்தது கொஞ்ச நாள் தான், ஆனால் ஏண்டா என் மனசுக்குள்ளார உட்காந்துட்டு எனக்கு உடஞ்சி இருக்கிற, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா, கல்யாணம் ஆனால் என்ன இன்னும் 3 நிலத்தில் தான் இருக்கேன், இப்போ கூட நீ வந்துட உனக்கு இருபத்தில் போய் தாலி கட்டு வேண்டா, தாலி கட்டி இன்னும் நான் புதுசனாக வச்சுருப்பேன்டா, என்னோட பொண்டாட்டியாக பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆர்டர் பண்ணுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்கானோ கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஷங்குக்கு வந்து அந்த அமெரிக்கானோ குடிச்சிட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock தாண்டா போகிறாங்க. ஏன்னா இந்த காஃபிலாம் குடிச்சிட்டு டின்னர்லாம் ஐ மீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஓகேவா, டின்னர் கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock தான் போகிறாங்க. 8 o'clock கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகுவாங்க, இது வரைக்கும் லேட் ஆகுது கிடையாது. பட் இன்றைக்கி வந்து லேட்டாக வந்து 9 o'clock தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஜெமின் வந்து நம்பணும் இல்லையா, வீட்டுக்கு தான் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜெமின் வந்து 9 o'clock தான் ஐ மீன் நம்ம ஜங்குக்கு வந்து 9 o'clock தான் கம்பெனிக்கு போகிறாங்க. நம்ம ஜெமின் பார்த்துட்டு என்னடா மச்சான் என்னடா 9 மணிக்கு வர எப்படியும் டான்னு 7:50 இங்கே வந்துடுவேன், 8 மணிக்கு கம்பெனிக்கு 7:50 வந்து எட்டான்னு ரெடியாக இருப்பேன். இன்றைக்கி என்ன 9 மணிக்கு வர இல்லை இந்த பையனை பிடிச்சிருக்கா, அப்பயே சொன்னலடா, இப்போ தான் சொல்லுவேன் பையனை பார்த்து நான் பிடிக்கும்ன்ட்டு.
அந்த பையன் அவ்வளோ அழகிடா, கேரக்டர் வைஸ் என்ன நல்லா இருந்தானா, நல்லா பேசினானா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப துணி கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் ஹே போடா அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாட்டில் பேசுகிற மாதிரி சிரிச்சிட்டு போகிறான். பட் நம்ம ஜிமினுக்கு வந்து ஏதோ டவுட் ஆகுது. என்ன இவனை பார்த்தா வந்து டயர்டான மாதிரி தெரியலையே, ஒரு வேளை 2 பேர் பேசியிருப்பாங்களோ, சரி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, எதுவும் நடக்காட்டி பரவாயில்ல, பட் ஆனால் இவன் நல்லபடியாக பேசியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து ஒரு கலா பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து டேஸ்லாம் ரொம்ப பாஸ் ஆகுதுடா. பட் இப்படி வந்து டேஸ் பாஸ் ஆகிற ஒரு பக்கம் நம்ம அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஜங்குக் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு வந்ததே இல்லை. ஏன்னா மேரேஜ் அன்னைக்கும் அந்த சைன் போட்டு போனது தான், அன்னையிலேருந்து ஒரு வாட்டி கூட வீட்டுக்கும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 days ஆச்சு மேரேஜ் ஆகி, இன்னும் வரைக்கும் நம்ம ஜங்குக் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்க வந்து இந்த சைடு நம்ம ஜங்குக் சைட் காமிச்சோம் அப்படின்னா, ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து டெய்லியும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் சாயந்தரம் ஆனால் ஜிம்மின் முன்னாடி மட்டும் வீட்டுக்கு போகிற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த காஃபி ஷாப்க்கு டெய்லி போயிட்டு டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஆஃபீஸ்க்கு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு அந்த ஆஃபீஸரில் இருக்கிற அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அங்கேயே வந்து குடிக்கிறது குடிக்கார மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. டெய்லியும் இதே மாதிரி கண்டினியூஸாக அவங்களோட டெய்லி ரொட்டீனாகவே மாறிடுச்சு நம்ம ஜங்குக்கு இது. ஸோ இப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 daysக்கு மேலே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு வந்து எப்பயும் போல் ஈவினிங் நம்ம ஜிம்மின் முன்னாடி இந்த மாதிரி நடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு அமெரிக்கானு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ ஜங்குக்கு வந்து குடிச்சிட்ருக்கும் போது அப்போ ஒரு வாய்ஸ் தான் கேட்குது, போயிட்டு ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை நோட் பண்ணிட்டு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனும் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க அவங்களும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜங்கு கேட்டு இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் திரும்ப பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஹாப்பி நம்ம ஜங்குக்கு. இந்த மூடி வந்து மறுபடியும் லைஃப்க்கு பேக்கு போன மாதிரி, ரொம்பவே ஹாப்பியான லைஃப் மறுபடியும் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ் அவங்க முகத்துக்குள்ளார. ஏன் அப்படின்னா ஸோ அவங்க பக்கத்தில் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிறது வேறு யாருமே இல்லை, அவங்க நம்ம ஜங்குக்குலாம் பண்ண பையன் தாண்டா அது. ஸோ அந்த பையனை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற, எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அவனை டிப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில, என் அம்மா வேறு என்ன தொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நான் உன்னை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன டிப்ரெஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜங்குக்கு இதுக்கு மேலேயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இப்போ அந்த பையன் போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஹலோ எங்கள் உங்களை தான் நான் தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனும் வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. திரும்பிட்டு அந்த பையன் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி என் ஜங்குக்கு வந்து ஹாய் என் பேர் ஜங்குக், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த பையனும் வந்து ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சுட்டு உங்களுக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். கேட்டோடனே அதுக்கு நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெரியுமே எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும், அது உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயம் பேசணும், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம
ஜங்குக் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் கேளுங்க, ஏதாச்சும் ஏதாவது ப்ராப்ளமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்குறாங்க. கேட்டோன்னே இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பையன் வந்து முழிக்கிறான். வாட் what are you asking about அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். கேட்டோன்னே அது தெரியுது, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நீங்கள் யார்கிட்ட எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாத மாதிரி வந்து கேட்பீங்கன்ட்டு கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதில் எதுவும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து மறுபடியும் கேட்குறாங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை நீங்கள் மேரீடா அப்படின்னு கேட்டோன்னே சாரி ஐ மேரீடு, எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, மேரேஜ் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 years இருக்குது, 3 years ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட அந்த பையன் சொன்னோடனே நம்ம ஜங்குக் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். ஜங்குக் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, what are you talking about, are you serious அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஹலோ மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, என்கிட்ட ஹாய் சொன்னீங்க, ஆள் இருக்கா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? முதல்ல நீங்கள் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கோபமாக வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருப்பான் இல்லையா, அது வந்திருக்கும், அது குடிக்கலான்னு போவோம், அதுக்குள்ளேயே வந்து இங்கே பாரு, இங்கே பாரு, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ என்ன பண்ணுவோன்னு தெரியாது, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு உன்னை ரொம்ப நல்லா பிடிக்கும், இதெல்லாம் என்ன சொல்லணும், உன்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பல தடவை உன்னை பார்த்துருக்கேன், புரியல, நீ காலேஜ் படிச்சல, இந்த யூனிவர்சிட்டி, நீ இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சல, நானும் அதே யூனிவர்சிட்டி தான், பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், உன்னோட ஐடி அப்புறம் உன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல, யாராலையுமே உன்னோட ஹேக் கூட பண்ண முடியல, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு பெரிய இடத்து பையன் மட்டும்தான் எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. அப்புறம் என்ன அப்படின்னா, நான் பெரியதே ஒன்று லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட இப்போ 4 yearsக்கு மேலே ஆச்சு, நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக தான் யாரையுமே அக்செப்ட் பண்ணாமல் இருந்தேன், பட் எனக்குமே இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த பையன் ஃபேஸை கூட நான் பார்க்கல, உண்மையிலே தான் எனக்கு அந்த பையன் பேர் தான் தெரியும், ஆனால் அந்த பையன் ஃபேஸை கூட நான் ஒழுங்காக பார்த்ததில்ல, இதுலேயே நான் பார்த்ததே கிடையாது அந்த பையன் ஃபேஸை. நீங்கள் உங்கள் ஓகே விடுங்க, அட்லீஸ்ட்டு என்னால் இதுக்கு மேலேயும் என்னோடய லவ் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லனா அது ஒரு மாதிரியே பாரமாக இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் குழந்தை இருக்குன்னு சொல்லியும் இந்த மாதிரி சொன்னேன்ட்டு தப்பாக எடுத்துக்காதுங்க, பட் என் மனசில் நான் இதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது என்னை வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியா, சொல்லக்கூட ட்ரை பண்ணலேன்ட்டு கடைசி வரைக்கும் இப்போ நான் சொல்லனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐம் சாரி, பட் தேங்க்ஸ் என்னோட நான்சென்ஸை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்ததுக்கு. இதுக்கு முன்னாடி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து போகிறாங்க. அப்போ அந்த பையன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜங்குக் வெயிட் மூமெண்ட், நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன 3 வருஷமாக தெரியும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டோன்னே, ஆமாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்டோன்னே, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தானே, மாஃபியாவோட பையன் தானே, மிஸ்டர் ஜான் மாஃபியா அவங்களோட பையன் தானே நீங்கள்? எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனே, பட் நீங்கள் என்னென்னா என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லி, ஓ ஹஸ்பண்ட்,
So what about him? Hmm? Are you considering his feeling? Now you are very sad, right? Am I right? You are very sad. என்ன அப்படி பார்க்குறீங்க? இங்கிலீஷ் தெரியாதா? நீங்கள் தான் பெரிய படித்தவங்களாச்சே. இல்லை எனக்கு புரியுது. ஆனால் என்ன சொல்ல வரீங்க? நீ ரொம்ப சுகமாக தானே இருக்கா? நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோடனே. இப்போ நீ வந்து உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த பையன் ஃபேஸை கூட பார்க்கல, அந்த பையனை கூட பார்க்கவே இல்லை, அவங்கள தான் லவ் பண்ணுறேன், சின்சராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்ற மாதிரியே. அப்போ அந்த பையனை நம்ம நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, அதுக்கு ஜங்குக் தான் இல்லை எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருந்தது, எனக்கு உன்னை மறக்க கூடவே முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டேன், நான் ஆல்ரெடி ஒரு முடிவில் தான் இருந்தேன், பண்ணால் உன்னை மட்டும் தான் பண்ணணும், இல்லைன்னா யாரையும் பண்ணக்கூடாதுன்னு. பட் அதே மாரி பண்ணிட்டேன். ஆனால் என்னால் வேறு யாரையும் லவ் பண்ண முடியாது, ஒன்றை தவிர்த்து. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதை பற்றி நான் எந்த கவலையும் பண்ணல, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரணும்னு நினைக்கல, இதை போய் விட்டுருங்க. அண்ட் எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பையனையும் நான் வந்து தொலை பண்ண விரும்பலை. எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் தான் கஷ்டப்படுவான். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே இந்த லவ் அதெல்லாம் செட் ஆகாது, நான் தனியாகவே வாழ்ந்துடலான் இருக்கா. அந்த பையனையும் நான் டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன், இன்னும் 1 மந்தில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாகவே வாழலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பையன் வந்து பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறான். என்ன அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ நல்லா வாழ்ந்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பையன்தான். அதுக்கு ஜங்குக் என்ன சொல்கிறீங்க? ஏன் இந்த பையனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணாமலே நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒருத்தவங்கள நினச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்றது கஷ்டம். அதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக வாழ்றது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, அதுக்கு அந்த பையன் தான் சிரிச்சுக்கிட்டே ஓகே வாழ்த்துக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டே வந்து போகிறான். இப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது அவனுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக எதுவுமே சொல்ல அவன் வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ பாருக்கு தான் போகிறான். பாருக்கு போயிட்டு செம்மையாக குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ இந்த சைடு நம்ம தேங்காய் காமிச்சோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. வரமாட்டேன்ல வீட்டுக்கு? சரி பார்த்துக்கலாம், நீ எப்படியும் டிவோர்ஸ்க்கு தான் பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே இதை பற்றி யோசிக்காதட்டையும், நீ ஒரு மூளை போட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்க, நடந்ததெல்லாம் ஒரு கனவுன்னு நினச்சிட்டு அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே சமாதானப்படுத்திட்டு ஏதோ ஒரு விஷயத்த டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டேங் வந்து நினைக்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன்டா. எப்போ தெரியுமா? நான் கொரியாவுக்கு வந்தப்ப உன்னை பார்த்தேன். நீ இப்போ தான் வேலைக்கு போறியோ அப்போ அந்த பைக்கில் போய் பார்த்தியா? அது எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா உன்னோட பைக்கில்? அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆசை தெரியுமா தோணும், உன் கூட ஒரு நாள் அப்படியே உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கே கட்டு வச்சுட்டு அப்படியே உன் கூட செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே அந்த பைக்கில் ஸ்பீடாக ஒரு ரைடு போக மாட்டேனா அப்படின்ற ஒரு எதிர்பார்த்தேன். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கலை. சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மாதிரியாக ஒரு வலி கழிந்த சிரிப்பு சிரிப்பாங்க இல்லையா, சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவங்க வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து வீட்டில் அப்படியே கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் சமைச்சு அவங்க இப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இதுவே அவங்களோட டெய்லி ரொட்டீனாகவும் இருந்தது. ஸோ இப்போ
நம்ம ஜங்குக் சைடு காமிச்சோம் அப்படின்னா செம்மையாக குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இதுவரையும் லவ்வே பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் லவ் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவ்வளோதான், அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே குடிச்சுக்கிட்டே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அப்படியே வந்து அங்கேயே வந்து அதாவது அந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு ரூம் அட்டாச் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்லேயே வந்து அப்படியே வந்து தூங்கிடுறான். தூங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து மார்னிங் வந்து ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்னடா இன்னும் ஜங்குக்கை காணோம், இந்நேரத்துக்கு வந்திருப்பானே, வந்துட்டு சும்மா யோசனை வாங்கிட்டு வந்திருப்பானே, அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு. என்னாச்சு எப்படி டயத்துக்காரவன் இன்னைக்கு வரல, ஒரு வேளை 9 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு இன்ன வரைக்கும் நடந்தது தெரியாது இல்லையா. ஸோ என் கூட வர ஹாப்பியாக இருந்துட்டு 9 மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுட்டு அப்படியே வந்து போய்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டேங்கிட்டேருந்து கால் வருது. ஸோ டேங்கிட்டேருந்து கால் வந்தோடனே நம்ம ஜிம்மின் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன இவன் கால் பண்ணுறான் டேங்கு, வேணா இவனுங்க 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கானுங்களோ, ஏதாவது லீவுக்காக ஃபோன் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாட்டையும் எப்படா இருக்க, என்ன லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம டேம் தான் என்னது ஜாலியாக போதா, என்னென்ன சொல்கிறேங்க ஜாலியாக போதா, அது ஒன்று தான் குறை. சரிண்ணா நான் அது பேச வரல, நான் இன்னைக்கு கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கிளம்புறியா எங்கே, அது வந்து நான் வந்து புஷானுக்கு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். புஷானுக்கா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைண்ணா ஜங்குக்கு எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, இத்தனை நாள் பழுத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்க நேரில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. இதுக்கு மேலேயும் அவங்க கூட இருந்தேன்னா நான் ஜங்குக்கு கஷ்டப்படுத்திடுவானுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் வந்து ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்காங்க. டீப்பாக நினச்சிட்டு அப்படியே வந்து இதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, ஜங்குக் இப்படி தான் உன்னை வழிக்கு கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவலைப்படாதீங்க, ஜங்குக்கை வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுங்க, நான் இனிமேல் வீட்டில் இருக்க மாட்டேன், அதனால் அவங்க தாராளமாக வீட்டுக்கு வரலாம், நான் இருந்திருந்தேனே அவங்க இத்தனை நாள் வரல, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அவங்க வேணால் அவங்க வீட்லேயே வந்து தங்க சொல்லுங்க, என்னால் அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் தங்காமல் எதுக்கு இன்னொரு வீட்டில் தங்கணும், அது அவங்களுக்கு தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க வீடு அவங்க தங்காமல் நான் என்ன உரிமையாக தங்கிட்டுருக்கேன். சின்ன அப்புறம் இதை அப்புறம் ஆன்ட்டி அங்கிள்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன சொல்கிறேன், அவங்க எனக்கு எதாவது இருந்தாலும் அப்புறமா சொல்ல, என்ன அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம டேங் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக சலிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. சண்டையா ஏன் ஜெயமினா, ஜங்குக்கு என்கிட்ட சண்டையே போடல, அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சண்டை போடலண்ணா, அண்ணா அவங்கள்ட்ட வந்து சொல்லட்டுமா, முதல்ல ஒருத்தவங்க பேசினா தான் சண்டை வரும், ஒருத்தவங்க இது வரைக்கும் ஒருத்தவங்கள மீட் பண்ணவே இல்லைன்னா அவங்கள்ட்ட எப்படின்னா சண்டை வரும், இல்லைன்னா சந்தோஷம் வரும் அவங்களுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் வந்து ஒரு மாதிரியே சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பேப்பரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை, டிவோர்ஸ் பேப்பரு. ஸோ இப்போ நம்ம டேம் வந்து ஒரு மாதிரியாக ஸ்மோக் பண்ணிட்டு இப்போ நீ எப்படி கெஞ்சி வரேன்னு மட்டும் பாருடா, உன் ஃபேமிலி மட்டும் எவ்வளோ திட்டுறாங்கன்னு பாரு, உன் ஃபேமிலி உன்னை திட்டுறதை நீ பார்த்துட்டு நீயே வந்து என்கிட்ட கெஞ்சுவ, உன் ஃபேமிலி மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்டு பாரு உன்னை கேவலமாக கழுவி ஊற்றுவான், இல்லை உன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற அளவுக்கு உன்னை மாற்றுற அளவுக்கு
நடக்கும் பாரு, அந்தளவுக்கு நீ பண்ணது வேலையை நீயே ரெக்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் வந்து நினச்சிட்டு டிவோர்ஸ் பேப்பரை வந்து சைன் பண்ணிட்டு அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஜிமின் வந்து தேடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட லொக்கேஷன் பார்த்தா இங்கே தான் காமிக்குது, இங்கே தான் காமிக்குது, அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது, ஆளையே வர காணும். அதனால ஜிமின் போய் ஆஃபீஸில் தேடி பார்க்குற காணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸோட அட்டாச்சட் ரூமுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் இருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜிமின் வந்து சமக்கம் ஆயிடுச்சா, டே ஜங்குக்கா ஜங்குக்கா ஏஞ்சல்டா சின்னடா பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூங்க விடுறா. சும்மா இருக்கிற பார்த்தா என்ன செஞ்சு போயிடுச்சுடா, இருக்கிற டென்ஷனில் நீ வேற இருக்கிற டென்ஷன் இன்னும் டென்ஷன் ஆகாது. என்னடா டென்ஷன்? என்ன டென்ஷன் வேணும் உனக்கு? அதான் அந்த பையனை டிவோர்ஸ் பண்ண வச்சிட்டல, அந்த பையனை என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து கத்துறாங்க. கத்துட்டோடனே நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ உடனே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன சொன்னா, அந்த பையன் டிவோர்ஸ் பண்ணிட்டானா? ஆமாண்டா, என்ன என்ன இப்போ வந்து கேட்குறேன். அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான், அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை விட்டு போயிட்டான். இதுக்கு மேலே அவன் வரவும் மாட்டான், புரிஞ்சுட்டு முடிக்க மாட்டான். என்னடா நீ கல்யாணம் ஆனதுலேருந்து அங்கே போவேன்னு கேள்விப்பட்டேன், சரி போலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியே வாய் முடிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து செம்ம கோமாயிடுறான். கோமாயிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட காலரை பிடிச்சி அப்படியே வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா என்ன இப்படி பண்ண? ஃபீலிங்ஸ் உனக்கு ஹர்ட் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு ஜங்கு. உனக்கு ஒன்று தெரியுமாடா, அவன் எவ்வளோ ஒன்று நல்ல பையன்ட்டு. அந்த பையன் அவன் மனசில் எந்த ஒரு கிட்ட இடமே கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன். ஜங்கு நீ ரெக்கரேட் பண்ண போகிற, ரொம்ப ரெக்கரேட் பண்ணுவேன். அந்த பையனை நினச்சி நீ ரொம்ப ரெக்கரேட் பண்ண போகிற, வாழ்க்கையில் எப்படி அந்த பையனை மீட் பண்ணிட்டோமே நீ ரெக்கரேட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினை கூப்பிடுறாங்க. என்னை தேடி வந்துடாது, என்கிட்ட பேசுகிறாரு ஜங்குக், நான் இப்போ ரிசைன் பண்ணுறேன். எனக்கு ஒன்று தெரியுமா, ஜங்குக்கிட்ட நான் இன்னும் வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லவே இல்லைல்ல, சொல்கிற கேட்டுக்க. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது, நான் கூட தேவை யாருன்னு நினச்சேன், அது வேறு யாருமே இல்லை. அது வந்து நீ சின்சியராக லவ் பண்ண பற்றியா ஒருத்தன் 3 வருஷமா அவன் தான். அது மட்டும் இல்லை, அவன் ஒரு வகையில் எனக்கு முறை வேணும். எந்த முறைன்னு பார்க்குறியா, சுகா இருக்கால, சுகாவோட கசினால. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவனும் எனக்கு ஒரு முறை தான் வரணும். நான் கொஞ்ச சீக்கிரத்தில் சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் எனக்கு முறை தான் வேணும். எனக்கு நீ முக்கியமாக அவன் முக்கியமானு கேட்டால் இப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவன் தானே முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை. இதுக்கு மேலே என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாது. அது பெஸ்ட் ஃப்ரெண்டாக, உன்னோட உயிர் தோழனா, உன்னோட மாப்பா மச்சான் எல்லாமாவே நான் இருந்தேன். ஆனால் நீ கடைசி வரைக்கும் நான் சொன்னது எத்தையுமே கேட்கல. நான் சொன்னதை விட்றா, உன் அம்மா அப்பாவை நீ உன் அம்மா பற்றி கேட்கல. அனுபவி, இதுக்கு மேலே நீ எவ்வளோ அனுபவிக்கணுமோ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு தான் நம்ம ஜிமினோட கலரை பிடிச்சிட்டு, டேய் என்ன சொன்னேன் டே அவங்க தான் அந்த பையனா, என்ன சொல்கிற ஜிமினா, எனக்கு கொஞ்சம் புரியல சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறது, என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன சொல்லணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஜிமினும் அழுகிறான். நீ லவ் பண்ணி சின்சியராக உயிரா 3 வருஷமா துருத்தி லவ் பண்ணி அந்த பையன் வேறு யாருமே இல்லைடா, அந்த டேயாங்க தான். அந்த டேயாங்க தான் நீ இவ்வளோ ஹர்ட் பண்ண. நினச்சி பாரு, எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது நீ இத்தனை நாள் வீடியோ போன அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ போலனா கூட பரவாயில்லடா, ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே நீ அவனை தனியாக விட்டுருக்கல. இப்போடா அவன் தனியாக வீட்டில் இருக்கான், பெரிய வீடு தனியாக. அப்புறம் உங்கள் ஃபேமிலியே ஒரு மாஃபியா ஃபேமிலி. அவன் எப்படி அவனுக்கு தனியாக விட தோணுச்சு, அவனுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லைல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமிட்டா வந்து ஒரு மாதிரியாக சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் எதுவுமே சொல்ல முடியாது, உண்மையிலே நீ பெரிய தப்பு பண்ணிட்டு ஜங்குக். எனக்கு இந்த விஷயம் எப்போ திரும்ப தெரிய வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. பட் நான் என்ன திரும்ப நினச்சேன், நீ வந்து டிஎம் கல்யாணம் பண்ணல,
ஸோ உனக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஐ மீன் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சண்டை வருமோன்னு நினச்சேன். பட் நீ அடுத்த நாள் வந்தப்போ நீ ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு எப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சோ, அவன் தான் வந்து அந்த பையன் நீ லவ் பண்ண பையன் அப்படின்னு தெரிய வந்துச்சோ, நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நீ லவ் பண்ண பையங்கிறதுனால தான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நீ என்னடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அவனை பார்க்க கூட இல்லாமல் அவன் மூஞ்ச கூட பார்க்காம அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க ஜங்குக், ஏன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஒடுக்கி கேட்கும்போது என்னடா சொல்கிறேன், அவனை நேற்று நான் காஃபி ஷாப்பில் பார்த்தேன்னா அந்த பையனை தான் பார்த்து கேட்டப்ப அவன் என்ன சொல்லணும், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லடா. ஜிமினா என்கிட்ட சொல்லாத ஜிமினா, நான் நேற்று அந்த பையனை பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பையனை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்களோட பிக்சர் தான் எடுத்து காமிக்கிறாங்க. கிட்ட இருந்துச்சு கிம் தேயாங் தான் இந்த பையன் தான் கிம் தேயாங், புரியுதாடா உனக்கு, இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து கத்தி சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக் வந்து இல்லை எப்படி இருக்குது ஜிமினா அப்படி கஷ்டப்படுத்திட்டேன்டா ஜிமினா, எனக்கே தெரியாம நான் இருக்கிற ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டேன், கேவலமாக இருக்கல நான், சத்தியமா எனக்கு தெரியாதுடா. அவன் சொன்னான் நான் மீட் பண்ணப்ப அவன் என்ன சொன்னான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்னை நினைச்சிட்டு அங்கே ஒருத்தன் இருக்கானே, நீ இப்படி ஏமாத்துறியே, அப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் சொன்னான். எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது எனக்காக அப்படி சொன்னான். 2 பேரும் ஒரே பர்சனாக இருந்தாலும் இத்தனை நாள் அவனுக்காகவே அவன் தான் கிம் தேயாங் அப்படிங்கிறது தெரியாம அவனை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு இதில் தேவைதான் என்னோட லவ்வர், அது இந்த கடவுளே சேர்த்து வைக்கிற மாதிரி கிடைச்சும், பெரிய வரமே கிடைச்ச மாதிரி கிடைச்சும், கடைசியில் நானே என்னோட லவரை நானே என் கையால் கொட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் செம்மையாக அழுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்குக் இதுக்கு மேலே நீ அழுது பிரோஜனம் இல்லைடா, நாங்கள் அப்போ சொன்னப்பயே நீ கேட்டிருக்கணும், ஒரே ஒரு தடவை நீ நினச்சி பாரு, நீ பண்ண தப்பு இத்தனை நாள் ஒரே ஒரு தடவை, ஏன் ஒரு தடவை உன் மனசு பார்க்கணும்னு தோணலை, ஒரு தடவை பார்த்துருந்தீனா இந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு முடிவு வந்திருக்கும்ல. ஏன் ஜங்குக் இப்படி பண்ண, இப்போ கூட இன்னும் டைம் ஆகலை, ஒழுங்காக போய் சாரி கேட்டு போயிட்டு தேவன் கூட சேர்ற வழியை பாரு. ஆனால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நீ பண்ணதுக்கப்புறமும் அவன் ஒத்துக்கிட்டானா அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஆனால் அவன் ஒத்துக்கலான்னா எனக்கு தெரியாது, அது சந்தேகப்படுறதுக்கும் எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறான். எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவன் புஷான் போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கண்டிப்பாக அவன் ஃப்ளைட் ஏரியாவுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜங்குக்கும் வந்து உடனே வந்து போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கும் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு அப்படியே வந்து ரஷ்யா கிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு, இந்த மாதிரி நம்ம டேங் வந்து டிவோர்ஸ் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் வந்து ஜங்குக்கு கால் பண்ணி திட்டுறாங்க, சாரிம்மா எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய திட்டி இது மாதிரி வந்து நடக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லோரும் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிக்காங்க புஷானுக்கு. கொரியா டு புஷான் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லோரும் ரெடியாக இருந்துக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். இன்னும் ஒரு 30 minutes ஒரு 10 minutes அந்த மாதிரி தான், ஓகேவா. ஒரு 10 minutesல வந்து நம்ம ப்ளைன் வந்து இங்கே லேண்ட் ஆகிடும். ஸோ புஷானுக்கு போக வேண்டிய ப்ளைன் வரப்போகுது. ஸோ
ஸோ எல்லோரும் புஷனுக்கு போக ப்ளைன் வந்து இன்னும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏர் ஹோஸ்டர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே நம்ம ஜங்குக் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. 10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்தோடனே போய் வேகமாக ஓடுறாங்க. டேங்க எங்கேன்னு தேடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா நம்ம டேங் தான் வந்து பார்த்தா இப்போ தான் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு அவங்களும் வந்து இந்த டிக்கெட்டில் ஓகே பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் கத்துறோம் டேங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஜங்குக்கை தான் திருப்பி பார்க்குறாங்க. டேங் போகாதடா ப்ளீஸ் போகாத ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம டேங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ராலியை எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜங்குக் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ நான் தான் உங்கள் லெவலில் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சாரிடா சாரி ஐம் ஸோ பிளைண்ட். நான் ரொம்ப முட்டாள் கண்ணு தெரியாத மாதிரி இருந்துட்டேன். சாரிடா ஒரு தடவையாவது ஒன்று வந்து பார்த்துருக்கணும். இதெல்லாம் ஏற்றப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்பவே அழுகிறாங்க. இப்போ நம்ம டேங்காடியும் இதை பார்க்க முடியல. ஏன்னா டேங்கு வந்து ஒன் சைடாக வந்து ஒரு 1 இயராக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை நம்ம டேங்கு வந்து சொல்கிறாங்க நானும் ஒன்று 1 இயராக லவ் பண்ணேன்டா, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாது எந்த ரீசன்னு கூட தெரியாமல் என்னை கஷ்டப்படுத்தினேன்டா. அப்போ எனக்கு இப்படிதான் இருக்கும். நீ லவ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு இது கஷ்டம் இருக்காது. நீ ஏதோ போய் சொல்லக்கூட இல்லையா? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு நான் தான் உன்னோட லவ்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு எவ்வளோ தரமாக கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒருவேளை நான் உலகம் இல்லாமல் இருந்தேன் வேறு யாராவது உலகமாக இருந்திருக்கணும். அப்போ அந்த பிளேஸில் நான் என்னவாடா இருந்திருப்பேன்? ஒரு கூட நீ என்னை மதிச்சிருக்க மாட்டேதானே? அந்த ஃபீல் பார்த்தா என்னை இப்படி தேடி வந்திருக்காருங்க. என்னை லவ் பண்ண ஒருவேளை நீ என்ன லவ் பண்ணலன்னா அப்படி என்னை தேடியே வந்திருக்க மாட்டேதானே ஜங்குக்? கடைசி வரைக்கும் அந்த கல்யாணம் பண்ண ஒரு பையன் அப்படிங்கிறத நீ கண்டிருக்க மாட்டேதானே? அப்படி எப்போ என் இடத்துல யார் இருந்தாலும் நீ கண்டுக்க மாட்டேதானே? அப்போ தானே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் வந்து கேட்டோன்னே ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கை வந்து அப்படியே வந்து கொள்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்குது நம்ம ஜங்குக்கு வந்து இல்லைடா ஐம் சாரி, இது எல்லாமே ஏன் தப்பு தான், என்ன சொல்லணும் எல்லாமே என் மேலே தான் உண்மையிலே தப்பு இருக்குது. ஐம் சாரி, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐம் சாரி, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடா ப்ளீஸ். இதுக்கு மேலே என்னால் முடியாது. 4.5 வருஷம் வச்சுட்டேன். 4.5 வருஷமாக உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். தவறுந்துட்டுருக்கேன். உன்னை பார்க்க மாட்டேனான்ட்டு அந்த ஒரு லவ்னால தான்டா சத்தியமாக நான் அங்கே போகலை, வீட்டை பக்கமே வரல. சாரிடா சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கெஞ்சிரான். என்ன பண்ணுறான் அப்படின்னா டேங்கோட காலில் விழுவ போகிறான். டேங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணுற ஜங்குக் எந்திரி, நீ என்ன மனுஷன் சொல்ல அப்போ எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம மனுஷன் எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்து டேங் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஜங்குக் தான் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து டேங்கோட ஹேட்டையும் அவங்களோட ஹேட்டையும் அப்படியே வந்து 2 பேரும் அவங்களோட ஹேட்டை அப்படியே வந்து சாட்சி அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ 2 பேருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்களோட ஹாப்பினஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ரொம்பவே இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கோட லிப்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேங் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பார்க்குற, என்னடா பார்க்குற, எதுக்கு இப்போ என் லிப்ஸை பார்த்துட்ருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஐ மீன் நம்ம டேங்க வந்து கேட்டோன்னே நம்ம சங்குக் தான் பேபி ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிறேனே பேபி, பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஆசையாக இருக்கு தெரியுமா, ஒரு தடவை கிஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ எங்கே இருக்குன்னு தெரியுமா, வச்சோ என் பேபி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம சங்குக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறதுக்கு தலையாட்டணுன்னே நம்ம டேங்கு சிரிப்பு வருது. நம்ம சங்கு வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பன்னி கியூட் பண்ணி மாதிரி இருக்காங்க, அழகாக அப்படியே ஒரு கியூட் பண்ணி எப்படி இந்த பன்னி குட்டீஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா முயல் குட்டிலாம், அதே மாதிரி அவங்க ஃபேஸை வச்சுட்டு தலையாட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டேங்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஹலோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கேட்ட உடனே நம்ம டேங் தான் சொல்கிறாங்க, கிஸ்ஸு நீ தானே கேட்ட, ஏன் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, கேட்டேன்னா இதுக்கு பேர் கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்புறம் வேறு எதுக்கு பேர் கிஸ்ஸு, இதுக்கு பேர் தானோட கிஸ்ஸு அப்படின்னு சொல்லி, ஐயோ பேபி இதுக்கு பேர் கிஸ் இல்லைம்மா, இதுக்கு பேர் பிக்கு, இதுக்கு பேர் பிக்குமா பிக்கு, உனக்கு கிஸ் பண்ண தெரியல மாமா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம சங்குக்கு வந்து கிஸ் பண்ணி முடிக்கவும் தான் நம்ம டேங்க முடிச்சுட முடியல. என்னடா பண்ணுற, முடியலடா மூச்சு விட முடியல, என்ன பண்ணுற, எப்படியோ கிஸ் பண்ணுவா மூச்சு விட முடியாத அளவுக்கு, சங்குக்கா கொஞ்சம் கூட உனக்கு மேனஸே இல்லை, நம்ம ஏர்போர்ட்டில் எல்லாருக்கும் ப்ரிடிக் பண்ணிகிட்ருக்கோம் பாரு, எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து ஷை ஆகிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சங்குக்கு தான் அப்படியே வந்து நம்ம டேங்கோட ஃபேஸை அப்படியே அவங்க வந்து அவங்களோட செஸ்ட்டுக்கிட்ட அணைச்ச மாதிரி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஷையாகதை போப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட அப்படியே வந்து அந்த லக்கேஜெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம டேங்கோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து நம்ம சங்கு கூட போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே வீட்டில் வந்து காமிச்சோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க, சங்குக்கு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 1 month ட்ரிப்பு ரொம்ப சீக்கிரமானதுனால வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்துட்டுருக்கும் போதே இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே தான் இப்போ வந்தோடனே கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு இது மாதிரி திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க சங்குக்கு, ஐ மீன் சங்குக்கு அது திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, எதுக்கடா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அது திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கியிருப்பாங்க, ஸோ அதனால தான் திட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க, என்ன தான் பண்ணணும், ஐயோ அவங்க ரொம்ப நல்ல பையன், அவனை போயிட்டு பண்ணிட்டானே, இப்போ தான் உனக்கு லவ்வர்னு தெரிஞ்சோடனே ஓட்டுறான், இதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படுத்திருப்பான் என் மருமக பையனை, என் மருமக பையனை பக்கத்துலேயே விட மாட்டேன், அவன் பக்கத்தில் விட்டால் தான் நம்ம ஒன்றா பண்ணுவான் இனிமேல், அவனை பக்கத்தில் விட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீங்கள் கொடுத்த செல்லம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யார் கொடுத்த செல்லம் கொஞ்சம் என் முகத்தை பார்த்து சொல்ல, நான் கொடுத்ததா நீ கொடுத்ததா, நான் கொடுத்தேன் தான் இல்லைன்னு சொல்ல, நான் இந்த அளவுலாம் கொடுக்கல, அவனை கை கொட்டி சொல்ல கொடுக்கறது, தைரியம் கொடுக்கறது எல்லாம் கொடுத்தது யாரு நானா, அவனை பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு மட்டும் தான் சொன்னேன் தவிர்த்து பிடிச்ச விஷயத்த தைரியமாக பண்ணும், ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னா அதை தைரியமாக பண்ணும் அப்படின்னு சொல்லி தந்தது நான் கிடையாது, நீங்கள் தான் சொல்லி தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட அம்மா அப்பா 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் அப்புறம் சுகா எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க. டேங்கோட அம்மா டேங்கோட அப்பா எல்லாருமே வந்து சங்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே டேங்கன் சங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சங்குக்கு வந்து நம்ம ஜிமின் தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு என்னடா டேங்க எப்படி இருக்கா, ஓகேவா எல்லாம் ஓகேவா, நான் வருத்த மாட்டேன் பக்கத்துக்கு சொல்லிட்டு அதனாலே வர வேண்டாம், நிறைய வர வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், அம்மா அப்பாவுக்கு விஷயம் வேறு தெரிஞ்சு போச்சுரா, அம்மா அப்பா என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகனே என்ற மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐயோ அத்தா
ஏன்னாத்தா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டடி. ஆமாம் மகனே, இங்கே தான் இருக்கேன், வாத்தா இங்கே தான் இருக்கேன். ஏன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா போகும்போது சொல்லிட்டு தான் போனேன். கால் பண்ணி என்னடா சொல்கிறேன் உங்ககிட்ட, என் மருமக பையன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? வாடா வீட்டுக்கு வா, வருவல்ல போடுங்க இருக்கடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சுட்டோண்டி நம்ம குக்கு தான் இப்போ அப்படியே ஒரு செலவெல்லாம் அப்படியே டப் பண்ணிட்டு அப்படியே வந்து செலவெல்லாம் கல் பண்ணிட்டு அப்படியே வந்து தேங்க பார்க்குறான். தேங்க வந்து சிரிக்கிறான் செம்மையா, வாடியே உனக்கு இருக்க கச்சேரி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம தேங்க வந்து சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கா நல்லா சரிடா நான் நினைப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தேங்க தான் எல்லாரும் ஓடி வராங்களே, ஓடி தண்ணி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஜங்குக்கு அம்மா போய் ஹக் பண்ணலாம் போட்டு நம்ம ஜங்குக்கூட அம்மா தான் அப்படியே பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்டு என் மருமக பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தேவை எப்படிப்பா இருக்கிற நினைக்கியா, சாரி பண்ணாதான் சொன்னேன், அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுட்டேன். அந்த தருதல இருக்கான் தருதல, அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவன் என்கிட்ட வருது அவனை வச்சு ஏதாவது திட்டம் போல தோணுது. கேட்டான் நம்மளோட வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, திட்டா இந்த பிரியாவுக்கு அப்படியே ஒரு குத்து விட்டுருவேன். எல்லாரும் வியூவர்ஸ் முன்னாடி கிட்ட வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு கூட அம்மா தான் சொல்கிறாங்க. ஓகே ஆமாம், நான் கெட்ட வார்த்தை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா ஜங்கு கூட அம்மாவே அப்படி. ஓகே போதும் அப்படியே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா இல்லை ஒன்றும் இல்லை, அது சொங்குக்கு வந்து இவ்வளோ பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும் தான், அவங்க ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும் தான் நான் வந்து இது மாதிரி பண்ணேன். அவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இது மாதிரி பண்ணேன். எனக்கு தெரியும் சொங்குக்கு இது தெரிஞ்ச உடனே வருவான், என்கிட்ட வருவான்னு தெரியும், அதுக்காக தான் வேறுட்டு ஏர்போர்ட் போனேன், டிவர்ஸ்லேயே சைன் பண்ணேன். இல்லைனா அது நான் சைன் பண்ணிக்க மாட்டேன். எனக்கும் சொக்குக்கு பிடிக்குமா, ஒரு விஷயமாக ஒன்று லவ் பண்ணேன் சீக்ரெட்டாக. ஐ மீன் கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் விஷயம்ல இருந்தது இது லவ் பண்ணேன். நானா விஷயத்துக்கு அப்புறம் கொரியா வந்ததுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் பண்ணது ஒரு விஷயமா இருந்தாலும் அவனை டீப்பாக லவ் பண்ணிட்டேன். அது ஒரு காரணத்துக்காக தான் அவனை விட்டுட்டு போகாமல் இருந்தேன். இல்லைன்னா வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விட்டு போயிட்டுருக்காங்க இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேங்க வந்து இது மாதிரி சொல்லி ஆமாம்மா இனிமேல் என் மருமக பையனை ஒரு பக்கத்துலேயே விட மாட்டேன் போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா அப்படியே வந்து டேங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஜங்கு கூட அம்மா வந்து ஜங்கு அவங்க வெளியே நிற்கிறது பார்த்துட்டு என்ன உள்ளார வரப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர மம்மி நினச்சேன் ஏன் எப்படி எனக்கு விடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன சாரி கேட்குறேன், என் மருமக போயிட்டு சாரி கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து சாரி ஜங்கு, சாரி டேங், சாரி பேபி, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான் நம்ம டேங்க வந்து ஹிட்டில். ஸோ இப்படியே வந்து கிஸ் பண்ணோடனே எல்லோரும் பார்த்துட்டு போகுதுண்டா இவ்வளோ நாள் அப்படியே எளியும் புனையுமா பார்க்க கூட மாட்டுறீங்க, இப்போ என்னன்னா 2 பேரும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டா பக்கத்தில் போகிறான். என்ன அதிசயமாக வந்து எப்படிலாம் வந்து கூப்பிடுறியே, என்ன ஏதாவது செய்யணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்மா. எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சேன்மா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து காதில் என்னமோ போய் சொல்கிறோம். அது கேட்டு ஜங்கு வேடாமா, என்னது முடியாதுடா போடா, தூங்குறா இருந்தல்ல என் மருமக பையனை கஷ்டப்படுத்துறல, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம ஜங்குக்கு தான் மாமா ப்ளீஸ்மா இப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா, நான் பாவம்மா, உனக்கு பெருமைக்கு வேணுமா வேணாமா, வேணும் ஒழுங்காக ஃபஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு, இல்லைன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, நான் என் ஒய்ஃபை எடுத்துகிட்டு போயிடுவேன்ப்பா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே போவேன் நீ வேணா போறீன்னா தனியாக போவியே, என் மருமக பையனை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்கூட அம்மா ஜங்கு கூட அம்மா சொன்னேன். இப்போ எல்லோரும் அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சோட இங்கே நம்ம தேங்க் வந்து அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஸோ இப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஸோ ஃபைனலி அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஐயரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் தாண்டா இது குடிக்கலாம் தேதி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஜங்குக்கா தேதியா ஐயோ வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னடா என்ன நீ தானே கேள்வி வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லி சின்னம்மா தேதி குறிக்கிற அவன் அந்த காலம் இந்த காலம் நல்ல நேரம் நவ காலம்ன்ட்டு எல்லா நேரத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் சும்மா அன்னைக்கு ஆரம்பிக்கணும் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு 10 நாளைக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா யாரு தொடாமல் இருக்கிறது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னே. ஏய் என்னடா என்ன நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர்லாம் வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து சாந்திக்கு வர்றதுக்கு என்றைக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு ராமகாலம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு வந்து 2 பேரும் வந்து சேரக்கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் 4வது நாள் ரொம்பவே நல்ல நாள். ஸோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 9 மணிக்கே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அன்றைக்கி நைட்டு 9 மணிலேருந்து காலைல ஒரு 5 மணி வரைக்குமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நீங்கள் நம்ம ஜங்குக்கா தூக்கி வரப்படுறது என்னது 3 நாள் கழிச்சா 4வது நாளா அப்படிங்க ஐயால சொன்னா இந்த சாமியாரை கண்டுபிடிச்சது என்ன இப்படியே சில மட்டும் வரி போடுறீங்க. எனக்கு தெரியும்ண்ணா இந்த மாதிரி வந்தீங்கனாலே 3 நாள் தள்ளி போடுங்க 4 நாள் தள்ளி போடுங்க 10 நாள் தள்ளி போடுங்கன்ட்டு எனக்கு 3 நாளுங்கிறது 3 வருஷம்டா என்ன அப்படி பண்ணுறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி எப்படி இருக்க போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் வந்து இங்கே புலம்பிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம ஓகே ஐயரே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் காசு கொடுத்து அப்படியே வந்து அனுப்பி விட்டு ஸோ இந்த ஐயரை வந்து பார்த்தா அவங்களுக்குன்னு தனியாக கூலியெலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த காசெல்லாம் கொடுத்துட்றாங்கடா. ஸோ அதுதான் மற்றபடி பிளான்லாம் கிடையாது. ஸோ உண்மையிலே அதான் பண்ணியிருக்காங்க. 3 நாள் தள்ளி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து சொல்கிறாங்க ஜங்கு கிட்ட இங்கே வர்றா என் மருமக பைக்கிட்ட இந்த 3 நாள் தள்ளி இருக்கு ஒன்றும் நம்ப முடியாது தேங்க் அப்படின்னு சொன்னே சொல்லுங்க கோச்சிக்காதப்பா 3 நாள் 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நீங்கள் இவ்வளோ தூரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஓகே தான் உங்களுக்கு எது ஓகேவோ அதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்போ நீ என் கூட படுக்கிறியாப்பா அப்படின்னு சொன்னேன். புரியல இந்த 3 நாளைக்கு என் கூட படுப்பா இவனை என் பிள்ளைய என்னாலே நம்ப முடியாது அவன் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம தேங்க வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஓகே அத்தை நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க வந்து சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டேங்கும் ஜங்குக்கும் 3 days எப்படி போகுது அப்படின்னா நம்ம டேங்கும் கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கும் கஷ்டமாக இருக்குது. 2 பேரையுமே மீட் பண்ணவே வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்க விட மாட்டாங்க. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஜங்குக்கா அடிக்கடி வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க வந்து அப்படி காஃபி ஷாப் போவாங்க இல்லையா அந்த போயிட்டு காஃபி குடிப்பாங்க இல்லையா மில்க் ஷேக் குடிப்பாங்க இல்லையா ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு அந்த இடத்துல காஃபி மில்க் ஷேக் எல்லாமே இருக்கும்டா. ஸோ அதுதான் அந்த இடத்துக்கு போகிற ஷாக்கில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அடிக்கடி நம்ம தேங்க மீட் பண்ணி அப்படியே வந்து கேட்குறது அப்புறம் வந்து லிப்கிஸ் அப்படியே வந்து ரொம்ப ஹார்ட்டாக போகும்போது நம்ம தேங்கையும் வந்து பிடிச்சி தள்ளிட்டுருவாங்க. ஐயோ ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அதான் சொல்லியிருக்காங்கல்ல 3 days போகிறதுக்காக ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 day தான் இருக்குது போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிட்ட நம்ம தேங்க சொல்கிறாங்க. ஸோ எப்படா நான் பொறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கேப்ஸ். ஸோ கரெக்டாக வந்து அந்த 4th day சாயந்தரம் ஆகுது ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணி. ஸோ நம்ம ஜங்குக்கா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு செம்மடா நடக்க போது பாரு பேபி இன்னைக்கு ஒன்று வச்சு எப்படி பண்ணுறேன்ட்டு இத்தனை நாள் தவிக்க வேற விட்டுட்டாங்க. ஒன்று பண்ணுறதுல நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே கூடாது ஒன்று அந்தளவு பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு அப்படியே வந்து நம்ம டேவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. கண்ணடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. வந்து நம்ம டேவை
ஜங்குக்கோட ரூமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட ரூமுக்கு நம்ம டேம் வந்து போகிறாங்க. போய் பார்த்தா ஜங்குக்கை காணும். நம்ம டேமுக்கிட்ட வந்து ஒரு ரிலீஃபான ஒரு மூச்சு விடுறாங்க. மூச்சு விட்டு பாடல அதுக்குள்ளே கதவு சாத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கதவு பின்னாடி தான் ஒழிச்சிருக்காங்க. கதவை சாத்திட்டு உடனே வந்து நம்ம டேமை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண வைத்துக்கு நம்ம டேம் வந்து பயந்துட்டு அப்படியே வந்து பால் லைட்டாக கீழே ஐ மீன் போட்டுடல. பட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து லைட்டாக கீழே வந்து பால் செஞ்சிருது. அதை பார்த்துட்டு அச்சோ பேபி என்ன பண்ணுற, நமக்கு தான் இந்த பால் நம்ம குடிக்கலாமா பாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பால் குடிக்கிறதே ஒரு மாதிரியா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சோண்டு பால் குடிச்சிட்டு அப்படி டேமுக்கு தர வரான். அப்போ வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு மறுபடியும் வாங்கிட்டு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே டேம் கிட்ட நீட்டும் போது டேமும் வந்து அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே கிளாஸை வாங்குறான். அவன் கிளாஸ் இப்படி கீழே பார்க்கும்போது ஜங்குக்கு அதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸை பிடிச்சி திருப்பி லிப்ஸ்லேயே அப்படியே வந்து கேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கொடுக்குறான். அந்த பாலை வந்து உதட்டு மூலமாக எப்படி ஷேர் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் வந்து பால் வந்து ரெண்டு பேரும் உதட்டோடு உதட்டு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறாங்க. பால் குடிச்சு முடிச்சு அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த கிளாஸு. ஸோ அந்த கிளாஸை வந்து சில்வர் கிளாஸ் தாண்டா. ஸோ சில்வர் கிளாஸ்னால அப்படியே தூக்கி போட்டான் நம்ம ஜங்கு. தூக்கி போட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜங்கு வந்து பிடிச்சி அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். தூக்கி போட்டு அப்படி வந்து பேபி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படி வந்து நம்ம டேங்கை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணுவா, நெக்கில் கிஸ் பண்ணாதடா ஒரு மாதிரியா இருக்கு. பேபி 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 ட்ரெஸ் கழட்டா, ட்ரெஸ் கழட்டா, என் ட்ரெஸ்ஸை நீ கழட்டா, நான் உன் ட்ரெஸ்ஸை நான் கழட்டுறேன். வாங்குதுடா வேகமாக கழட்டா, வேகமாக கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேமோட ட்ரெஸ்ஸை கழட்ட கூட முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க. அப்படியே வந்து டேமோட ட்ரெஸ் அப்படியே பிடிச்சி கிழிக்கிறாங்க, கிழிச்சு எறிகிறாங்க. அப்படியே வந்து டேமோட ட்ரெஸ் ஒரு பக்கமாக போய் விழுது. நம்ம டேம் வந்து அப்படியே ஆக முடியாமல் கழட்டுறாங்க. இப்படி ஒரு வழியாக கழட்டி எறிகிறாங்க வருமா. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேம் டென்ட் கழட்டா சீக்கிரமா கழட்டா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே அவங்களோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஜங்குக்கோட பேண்ட்டை நம்ம தேங்க வந்து ரிமூவ் பண்ணும் பொழுது நம்ம ஜங்குக்கு தான் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வெகி கொடுத்துட்டு அப்படியே வந்து இப்போ அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். இப்போ நம்ம டேம் தான் அப்படியே வழியில் துடிக்கிறான். ஜங்குக்கா வலிக்குதுடா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமை பண்ணு ப்ளீஸ் முடியலடா ஜங்குக்கா பேபி கொஞ்சம் பொறுத்துக்கு பேபி நல்லா இருக்கு பேபி ரொம்ப நல்லா இருக்கு பேபி அப்படிதான் பண்ண ஜங்குக்கு வலிக்குதுடா கொஞ்சம் பொறுத்துக்கு அவ்வளோதான் ஃபுல்லாக இன்செக்ட் பண்ண அவ்வளோதான் ஃபுல்லாக இன்செக்ட் ஆயிடுச்சு பேபி இப்போ எப்படி இருக்கு வலிக்குதா இல்லை ஜங்குக்கு லைட்டாக வலிக்குது ஆனால் இது நல்லா இருக்குடா நல்லா இருக்குல்ல பேபி அப்படியே இப்போ மூவ் பண்ண எப்படி ஜங்குக்கு என்னால் முடியல
நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே இப்போ வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து செம்மையாக தர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, அப்படியே போக போக வேகமாக போகுது. ஜங்குக்கா வேகமாக பண்ணுடா பேபி பேபி. இது பேர் ஜங்குக்கா சொல்லுது, டாடி டாடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாடின்னு சொல்கிறாங்க. டாடி ஃபாஸ்ட் டாடி ப்ளீஸ் ஃபாஸ்ட்லி do it fast. Daddy, do it fast. Please, do it fast. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட அங்கே பற்றி தெரிஞ்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த வீடு ஃபுல்லாக போயிட்டு அவங்க ஜங்குக்கோட மார்னிங்ஸாக தானே இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து விடவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 4-5 ரவுண்டு போயிட்டு படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 4-5 ரவுண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டு அந்த மாதிரி போகிறாங்க. போயிட்டு டோட்டலாக ஓகேவா, டோட்டலாக 10 ரவுண்டு கிட்டக்க போயிடுறாங்க. போனோடனே நம்ம ஜங்குக்கிட்டே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock தான் வந்து நிப்பாட்டுறாங்க. சொன்ன மாதிரி நம்ம ஜங்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம அவங்க தூங்கவே இல்லை. அவ்வளோ பொசிஷனாக வீட்டில் ட்ரை பண்ணுறது, சோஃபாவில் ட்ரை பண்ணுறது, கீழே ட்ரை பண்ணுறது, வாலில் ட்ரை பண்ணுறது, ஷவரில் ட்ரை பண்ணுறது, பாத்திரத்தில் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி வகையாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்கடா. ஸோ இந்த ஒரு ஹாப்பியோட நான் இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறேன்டா இங்கே. எல்லாருக்கும் ஒன்றும் சொல்லிக்கிறேன்டா, என்னோட மக்களே வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு ஃபேமிலி. ஸோ மறந்துடாம வீடியோ மட்டும் பார்க்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண போகும் ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலே இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நல்லா சொல்லிக்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஃபோனை, இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 8 month அந்த மாதிரி தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் நியூ ஃபோன் வாங்கிடுவேன்டா. ஏன்னா இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே சரியில்லை. ஸோ இப்போ தான் டிஸ்பிளே உடஞ்சி, அதுக்கும் காரணம் நான் தான். ஸோ நான் தான் போட்டு உடச்சிக்கிட்டேன் கோவத்தில். ஸோ இந்த ஃபோன் வந்து ரொம்ப டெட் ஆகிற நிலைமையில் இருக்குது. ஸோ ஒரு 8 month வரைக்கும் இதை வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் நான் நியூ சேனல் ஆரம்பிக்க உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் வந்து சொல்லிடுவேன். இதில் சொன்ன உடனே தயவு செஞ்சு அந்த சேனல்லே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ ஓகேடா ஆர்மிஸ், அன்யாக்கி கேசையோ ஓகேவா. ஐ மீன் குட் பாய் ஓகேவா. எல்லோரும் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்காம, இந்த மாதிரி லூஸ் தரமாக ஹெல்த்தை பார்த்துக்காம இருந்துக்காதீங்க ஓகேவா. ஹெல்த் எல்லோரும் நல்லா பார்த்துக்காங்க. ஸோ மேலும் டேக்குக் வீடியோ இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா. ஆனால் எனக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, நான் வந்து டேக்குக் ஃபேன், யங்மேன் ஃபேன். நான் வந்து டேக்குக் லவர் தான். எனக்கு வந்து ஜேகுக் அது நான் சொல்லிடுற நேரமே ஜேகுக் அதெல்லாம் பிடிக்காது. பட் இருந்தாலும் உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் வந்து ஜேகுக், டேக்குக், அப்புறம் வந்து யங்மேன், விமென் குக்கு எல்லாமே போடுறேன் உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கும் டேயாங்கும் எஃப்எஃப் போட சொன்னாலும் நான் போடுவேன் தான், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து டேக்குக் பிலீவர் ஓகேவா. அது மட்டும் கோச்சிக்காரிகாரா நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. பட் எனக்கு பிடிச்சது டேக்குக் தான். ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணி போடுறேன்டா. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். நீங்கள் எதாவது வீடியோ கேட்டீங்கனாலும் போட முடியும். ஸோ ஓகேடா பாய். எல்லாரும் வந்து சேஃப் அண்ட் சவுண்டாக இருங்க. பாய் பாய், see you, டாடா. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.